இன்னொரு சூப்பரான ஒரு விஷயம் தான். வேறு எதுவுமே இல்லை, நம்ம எல்லாருக்குமே தெரியும். பாண்டிராஜ் சார் டைரக்ஷனில் தலைவன் தலைவி படம் ஜூலை 25th அன்னைக்கு ரிலீஸ் ஆயிருந்தது. ரசிகர்கள் மத்தியில் அந்த படத்துக்கு ஒரு நல்ல ஒரு வரவேற்பும் இருக்குது. ஸோ ஒரு பாசிட்டிவ் ரிவ்யூஸ் தான் சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த படத்தை தேட்டரில் மறக்காமல் பாருங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நித்யா மேனனும் இருக்கட்டும், நம்ம விஜய் சேதுபதி சாரோட காம்போ செம்மையாக ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக நிஜமாவே வந்துட்டு வாழ்ந்திருக்காங்கங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த படம் ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடியாக இருக்குது. மெயினாக இதில் யோகி பாபு சாருமே வந்துட்டு அவரோட ஹியூமருமே நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த படத்தோட எண்ணில் நம்ம யோகி பாபுவோட டைலாக் ஒன்று செம்மையாக ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க நம்மள மாதிரி நார்மலான பீப்புள் இல்லைங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டைலாக் கேட்கும்போது எங்கேயோ இது கேட்ட மாதிரி இருக்கும். ஸோ எல்லாருக்குமே அது என்ன விஷயங்கிறது ஞாபகம் வந்திருக்கும். பரவாயில்ல, இருந்தாலும் நான் சொல்ல விரும்பலை. ஸோ யாருக்கெல்லாம் ஞாபகம் வந்திருக்கோ கண்டிப்பாக இதை வச்சு நிறைய மீம்ஸ் அண்ட் ட்ரோல்ஸ் வரும் நான் நினைக்கிறேன். பட் இந்த டைலாக் வந்துட்டு இப்போது செம்ம ட்ரெண்டாக போயிட்டுருக்கு. அண்ட் இந்த படத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, என்ன தான் வந்துட்டு ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே சண்டை வந்தாலுமே அவங்கக்குள்ளே அந்த பிரச்சனையை சார்ட் அவுட் பண்ணிக்கணும். இந்த டிவோர்ஸு அந்த மாதிரிலாம் போகாமல் என்ன சண்டை வந்தாலும் அந்த 4 செவத்துக்குள்ளே முடிச்சுட்டா வந்துட்டு செம்மையாக இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த படத்தோட கான்செப்ட் வந்துட்டு ரசிகர்கள் எல்லாருக்குமே வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் இந்த படம் வந்துட்டு ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிளான ஒரு படம்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த வகையில் இந்த படம் ரிலீஸ் ஆகி ஒரே நாளில் எவ்வளோ ரூபாய் வசூல் செஞ்சுருக்குன்னு தெரியுமா? 12 கோடிக்கு மேலே வந்துட்டு இந்த படம் வசூல் செஞ்சுருக்கு. இதுவே ஒரு பெஸ்ட் ஸ்டார்ட்னு சொல்றாங்க. டைரக்டர் பாண்டிராஜ் சார் ஃபீல் பண்ணி சொன்ன ஒரு விஷயம் தான் என்னன்னா, தலைவன் தலைவி படம் ஒரு ரசிகர்கள் மத்தியில் ஒரு நல்ல ஒரு வரவேற்பு இருக்குது. ஸோ ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ்லாம் கேட்க போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது, ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது அப்படின்னு நம்ம பாண்டிராஜ் சார் சொல்லியிருக்காரு. கடைசியாக என்னோடய படம் 3 வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் இந்த படம் ரிலீஸ் ஆகுது. கடைசியாக என்னோடய படம் கடைக்குட்டி சிங்கம் அண்ட் NVP ரிலீஸ் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் இவ்வளோ பெரிய வரவேற்பு இந்த படத்துக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஈவன் தேட்டர் ஓனர்ஸ் கூடமே என்னை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறாங்க இந்த படத்துக்காக. ஸோ இந்த படம் எல்லாருக்குமே வந்துட்டு கனெக்ட் ஆகிற மாதிரி நான் எடுத்திருக்கேன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மெயினாக ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ஸ்க்குலாம் கனெக்ட் ஆகுது. ஸோ இந்த படம் மூலியமாக அவங்க நிறைய சோஷியல் மெசேஜஸ்லாம் எடுத்துக்கிறாங்கங்கிற போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குங்கிற மாதிரி நம்ம பாண்டிராஜ் சார் சொல்லியிருக்காரு.